பள்ளி தலைவர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாணவர்கள் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ல ஓரியன்ட் பண்ணணும் அப்படின்ற காரணத்துக்காக இந்த ப்ரோக்ராம் தொடர்ந்து 3வது வாரமா நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம்ல சிவில் சப்ளைஸ் செக்ரட்டரி திரு உதயகுமார் அவர்கள் மாணவர்களிடையே உரையாட இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எஸ்பி ஈஸ்ட் ரச்சனா சிங் அவருடைய உரைக்கு அப்புறம் அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துகிட்டு மாணவர்கள் யூபிஎஸ்சி, ஐஏஎஸ், ஐபிஎஸ் போன்ற எக்ஸாம்கள்ல எப்படி அவங்க படிக்கணும், எப்படி தங்களை தயார் செஞ்சு இந்த நாட்டுக்கு பணியாற்றணும்ன்றத பத்தி சொல்றதுக்கு தயாரா இருக்காங்க. இந்த நிகழ்ச்சிக்கு ஐ ஹம்ப்லி ரெக்வெஸ்ட் அவர் செக்ரட்டரி சிவில் சப்ளைஸ் சார் அண்ட் எஸ்பி ஈஸ்ட் மேடம் for their kind consent to talk with the students and motivate them. First, I will request our Civil Supplies Secretary, Sri Udayakumar ji, to give his presentation. Over to you, sir. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் உதயகுமார். நான் செக்ரட்டரி சிவில் சப்ளைஸ் அண்ட் சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் செக்ரட்டரியா இருக்கேன். இன்னைக்கு எல்லா குழந்தைகளோட நான் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் இருக்குல்ல, குடிமை பணி, நம்ம ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், இந்தியன் இன்கம் டேக்ஸ் சர்வீஸ், ஆடிட் அண்ட் அக்கவுண்ட் சர்வீஸ், இது மாதிரி உள்ள உயர்ந்த பணியிடங்களுக்கு எப்படி மத்திய அரசு வழியாக நம்ம செலக்ட் பண்றாங்க, அதை அப்ரோச் பண்றது எப்படி அப்படிங்கறத பத்தி உங்கள்ட்ட எல்லாம் பேசலான் இருக்கு. நம்ம ஸ்கூலுக்கு படிச்சு அறிவை பெருக்கிறது, நம்ம எல்லாரும் நம்ம படிச்சு நல்லபடியா முன்னேறணும், வாழ்க்கையில உயர்ந்த பதவி அடையணும், அது மாதிரி நம்ம ஒரு குறிக்கோளோட ஸ்கூலுக்கு வருவோம். நம்ம ஏன் ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க முதல்ல அதை நம்ம நினைச்சுப்பாங்க. எதுக்கு நம்ம ஸ்கூலுக்கு வர்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளை நம்ம சொந்த காலிலே நிக்கிறதுக்கு, வளர்ந்து பெரியவங்களாகி நற்பணிகள் செய்வதற்கு, இந்த சமுதாயத்துல வழிகாட்டுறதுக்கு, நல்ல குடிமகனா ஆக்குறதுக்கு நம்ம வழி நடத்துறது நம்ம பள்ளிக்கூடங்கள் தான். பள்ளிக்கூடத்துல பிரைமரி ஸ்கூல், முதல்நிலை பள்ளி இருக்குல்ல, அங்க வரும்போது நம்முடைய ஆசிரியர்கள் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது யாருன்னா, பெற்றோர்களுக்கு எந்த அளவு நமக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்கிறாங்களோ அதே மாதிரி ஆசிரியர்களும் நமக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து நம்ம ஒரு முழு மனிதனாக மாற்றுறது நம்ம ஆசிரியர்கள் தான். அதனாலதான் ஆசிரியர் கடவுளுக்கு நிகராக நம்ம ஆசிரியர்களை நாம் கொண்டாடுறது கடவுளுக்கு நிகராக ஆசிரியர் நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னா, அவங்கதான் நமக்கு இந்த உலகத்தை பத்தி, அறிவை பத்தி, உலகத்துல வாழ்றது எப்படி அப்படின்னு நமக்கு கற்றுத்தர்றது நம்ம அப்பா, அம்மா, அதுக்கு பிறகு ஆசிரியர்கள். அவங்க நம்ம ஸ்கூல்ல என்ன படிச்சு கொடுக்குறாங்களோ, நம்ம கல்லூரி போறதுக்கு முன்னாடி ஸ்கூல்ல என்ன படிச்சு கொடுக்குறாங்களோ அதைத்தான் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அங்கேயும் அதைத்தான் கேட்கிறாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ங்கிறது நம்ம புதுசா எதுவும் படிக்க தேவையே இல்லை. ஸ்கூல்ல நம்ம 1வது வகுப்புல இருந்து 10வது வகுப்பு வரை நம்ம என்ன படிக்கிறோமோ அதை தான் எல்லா எக்ஸாம்லயும், எல்லா பொது அறிவு தேர்வுலையும் அதைத்தான் கேட்கிறாங்க. இது நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம அப்ப நம்ம படிக்கிறது ஏதோ பரீட்சைக்கு மட்டும் படிக்கிறோம். கேள்விக்கு அவங்க கேட்கறாங்க, நம்ம ஏதோ மனப்பாடம் பண்ணி படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு அதை மறந்துடணும்,
அப்படின்னு நினைச்சோம்னா அப்படி கிடையாது. நம்ம படிக்கிறோம்ல, ஹிஸ்டரி படிக்கிறோம், ஜியோகிராபி படிக்கிறோம், சயின்ஸ் படிக்கிறோம், கணிதம் படிக்கிறோம், தமிழ் படிக்கிறோம், இங்கிலீஷ் படிக்கிறோம், அல்ல மற்ற மொழிகள் படிக்கிறோம். எந்த மொழி படிக்கிறோமோ அது எல்லாம் வந்து அவங்கவுங்க தாய்மொழி இருக்கு பாத்தீங்களா. தாய்மொழியில படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தாய்மொழி கல்விங்கிறது வந்து அதுதான் நமக்கு உண்மையான அறிவை புகட்டும். அது மலையாளமாக இருந்தாலும் சரி, தெலுங்காக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி, ஹிந்தியாக இருந்தாலும் சரி, அவங்க தாய்மொழியில் வந்து கல்வி படிக்கிறது வந்து அவங்களுடைய அறிவை செம்மையாகும். ஸ்கூல்ல நம்ம படிக்கும் போது நம்ம எவ்வளவு நம்ம அறிவை நம்ம செம்மைப்படுத்துகிறோமோ, அறிவு எந்த அளவுக்கு நம்ம ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கறத வாங்கிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து நம்மளுடைய ஊக்கம், தன்னம்பிக்கை அதெல்லாம் வந்து நமக்கு வந்து கல்வி வந்து ஸ்கூல்ல கிடைக்கிறதா. அப்ப இந்த ஸ்கூல்ல படிக்கும் போது எந்த அளவுக்கு நம்ம கல்வியை வந்து புரிந்து படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வாழ்க்கையில மேம்பட்டு ஒரு பதவியை அடைகிறதுக்கு, தன் காலில் தானே நிற்பதற்கு உறுதுணை செய்வது வந்து நம்முடைய கல்விதான். ஆரம்ப கல்வி, இடைநிலை கல்வி, பள்ளி, முதுநிலை கல்வி. அதனால காலையில போய் படிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது வந்து தவறு. உண்மையான படிப்பினை வந்து நமது தொடக்க கல்விகளையும் இடைநிலை கல்விகளையும் முதுநிலை பள்ளி கல்விகளையும் தான் நமக்கு கிடைக்குது. அப்ப வந்து நம்ம வந்து அதை வந்து எவ்வளவு உள்வாங்கிக் கொள்கிறோமோ, ஆசிரியர்கள் சொல்வதை வந்து எவ்வளவு உள்வாங்கிக் கொள்கிறோமோ, கடவுள் சொல்ற மாதிரி நம்ம ஏற்று எவ்வளவு உள்வாங்கிக் கொள்றோமோ அது வந்து நமக்கு வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம நிலை நிற்கிறதுக்கு நமக்கு மிக உதவி பண்ணும். ஏன் இதை சொல்றேன்னா, சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுறது எப்படி அப்படின்னு சொல்ல வந்ததை விட்டுட்டு இதை பத்தி ஏன் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எதுவுமே அது வந்து ஒரு பெரிய எக்ஸாமே கிடையாது. ஒரு பிரம்மையை கிரியேட் பண்ணிருக்காங்க. சிவில் சர்வீஸ் வந்து ரொம்ப கஷ்டமான எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ல ரொம்ப கடினமான எக்ஸாம் அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு பிரம்மைன்னு சொல்லுவாங்கல்ல, பயமுறுத்துதல். அதை வந்து நம்ம வந்து சொல்றதுனால இந்த எக்ஸாம்லாம் நம்மளால எழுத முடியாது, அது ரொம்ப கடுமையான எக்ஸாம் அப்படின்னு நமக்கு தோணுது. அதுக்கு காரணம் வந்து நமக்கு அதை பற்றி அறிவு இல்லை. உண்மையிலே அப்படி கிடையாது. அந்த எக்ஸாம்ல என்ன கேட்கிறாங்க, அந்த எக்ஸாம்ல கேட்கறது வந்து நீங்க 8ஆவது கிளாஸ்ல படிச்சது, 5வது கிளாஸ்ல படிச்சது, 10வது கிளாஸ்ல படிச்ச வந்து பிசிக்ஸ் கேட்கறாங்க, கெமிஸ்ட்ரி கேட்கறாங்க. நீங்க சின்ன பிள்ளைல படிச்சதான் கேட்கறாங்க, ஹிஸ்டரி அதுதான் கேட்கறாங்க. வரலாறு, கணிதம் இதெல்லாம் வந்து நம்ம 10வது வகுப்புக்குள் என்னென்ன படிக்கிறோமோ அதுதான் ஜெனரல் நாலேஜ். உதாரணமாக கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்றாங்கல்ல, அரசியலமைப்பு சட்டம். அரசியலமைப்பு சட்டத்துல வந்து லெப்டினன்ட் கவர்னர், துணைநிலை ஆளுநர் அப்படின்னு பாண்டிச்சேரியில வந்து இந்தியாவில எந்தெந்த பகுதிகளில் வந்து துணைநிலை ஆளுநர் இருக்காங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டான்னா அது எங்க சொல்லி கொடுக்குறாங்க? நீங்க வந்து 10வது கிளாஸ்ல படிக்கும்போது சொல்லி கொடுக்குறாங்க. 8வது கிளாஸ்ல படிக்கும்போது உங்க வரலாறு புத்தகத்துல இருக்கு, பொலிட்டிக்கல் சயின்ஸ் புத்தகத்துல இருக்கு. 11வது வகுப்பு, 12வது வகுப்பு இது வரைக்கும் உங்களுக்கு படிப்பு தான். படிக்கும் போது நம்ம படிக்கிறோம்ல, அதை பற்றி தான் கேள்வி கேட்கிறாங்க. நிறைய வேளையில் நம்ம என்ன பண்றோம்னா அப்ப நம்ம அதை வந்து சீரியஸா படிக்காம நம்ம வந்து எக்ஸாமுக்கு வேண்டி ஒன்லி எக்ஸாம் எழுதணும், படிச்சு 8 பாஸ் ஆயிரணும், 9 பாஸ் ஆயிரணும், 10 பாஸ் ஆயிரணும், 11 பாஸ் ஆயிரணும், 12 பாஸ் ஆயிரணும் படிச்சுட்டு எக்ஸாம் எழுதி மறந்துடுறோம். அப்படி மறக்காம அதை வந்து நமக்கு அறிவுக்கு இது தேவைப்படும் அப்படின்னு வந்து நம்ம வந்து படிச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அதை வந்து மனதில் வெத்துக்கிட்டோம் என்றால் அது நமக்கு ஊக்கத்தை, அதுதான் பொது அறிவு. இந்த எக்ஸாம்ல வந்து பொது அறிவு என்ன கேட்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வெரி சிம்பிள் எக்ஸாமினேஷன். ஏன் வெரி சிம்பிள் சொல்றேன்னா, உங்களை மாதிரிதான் நானும் ஒரு அரசு பள்ளியில் படித்தவன். நீங்களாவது இவ்வளவு வசதிகள் எல்லாம் உள்ள பள்ளிகளில் படிக்கிறீர்கள். நான் படிச்சதெல்லாம் கம்பேரிட்டிவ்லி வந்து வசதி குறைந்த பள்ளி தான் அது. அப்ப வந்து ஒரு அவேர்னஸ் கூட கிடையாது, எனக்கெல்லாம் ஒரு அவேர்னஸ் கூட கிடையாது. இந்த எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு ஒரு அவேர்னஸே கூட கிடையாது வச்சுக்கோங்க.
எக்ஸாம் நான் எழுதுறேன்னு சொன்னா கூட எவனா சிரிச்சிருப்பான், இவன் போய் எக்ஸாம் எழுத சும்மா சொல்றான், இவன் போய் எக்ஸாம் எழுதி என்ன எக்ஸாம் எழுத போறான் அப்படின்னு நான் யார்கிட்டயா சொன்னேன்னு வச்சுக்கோங்க, சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுன்னு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு நான் யார்கிட்டயா சொல்லி இருந்தேன்னா கூட வச்சு அவன் சிரிச்சிருப்பான், எனக்கு தேவையில்லாம சொல்றான் அப்படின்னு சிரிச்சிருப்பான், என்னையவா சிரிச்சிருப்பான். அதனால அப்படி ஒரு ஆசை இருக்கிறதே நான் வெளியே சொல்றதே இல்லை. எனக்கு எப்படி ஆசை வந்துன்னு சொல்லட்டா என்ன எக்ஸாம் எழுதுறதுக்கு. நான் வந்து என் ஊர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவன், தமிழ்நாட்டை சார்ந்தவன். அரசு பள்ளியில வந்து தொடக்க கல்வியும் அரசு பள்ளியில தான் படித்தேன். அதுக்கு பிறகு 10வது வரைக்கும் அரசு 12வது வரைக்கும் அரசு பள்ளியில தான் படித்தேன். 10வது வரைக்கும் தமிழ் வழி கல்வியில படித்தேன், தமிழ் மீடியத்துல படித்தேன் 10வது வரைக்கும். 11, 12 வந்து இங்கிலீஷ் மீடியத்துல படித்தேன். அப்பதான் இங்கிலீஷ் மீடியம் எங்க ஸ்கூல்ல கொண்டு வந்தாங்க ஃபர்ஸ்ட் டைமா. அப்ப இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல இங்கிலீஷ் மீடியம் 11, 12 இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சேன்னு வச்சுக்கோங்க. நான் ஸ்கூல்ல படிக்கும் போது எங்க ஊர்ல மண்டைக்காடுங்கிறது ஒரு பெரிய கோயில் இருக்கு. மண்டைக்காடு அப்படின்னு கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்து ஒரு பகவதி அம்மன் கோயில், அது ரொம்ப ஃபேமஸான கோயில் எங்க ஊர்ல. வருஷம் மார்ச் மாசம் அங்க விழா நடத்துவாங்க. அப்ப வந்து அந்த வருஷம் வந்து விழாவில் வந்து பெரிய கலவரம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, பெரிய கலவரம், மத கலவரம் வந்துருச்சு. போலீஸ் அவ்வளவு போலீஸ் போர்ஸ் எல்லாம் நிறைய டிப்ளாய் பண்ணிட்டாங்க. கலவரத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு வேண்டி நிறைய போலீஸ் டிப்ளாய் பண்ணியிருந்தாங்க. அப்ப நான் வந்து சப் கலெக்டர், போலீஸ் இவங்க எல்லாம் முதல் முறையா நான் அப்பதான் பாக்குறேன். கலவர டைம்ல நான் அந்த சமயத்துல நான் கோயிலுக்கு போயிட்டேன். கோயிலுக்கு போகும்போது கலவரம் நடந்து போலீஸ் எல்லாம் வந்து கலவர ஏரியா வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. அப்ப அது கடற்கரை ஏரியா வரும். அப்ப நான் கடற்கரையில வந்து சரி போலீஸ் எல்லாம் இருக்காங்களே போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த ஏரியால போய் கடற்கரைக்கு நான் போனேன். அப்போ 2 அதிகாரிகள் வந்து நடந்து போய் கொண்டிருந்தார்கள். அப்போ சொன்னாங்க, இவர் தான் சப் கலெக்டர், இவர் தான் வந்து அசிஸ்டன்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அப்படின்னு 2 பேரு. அசிஸ்டன்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் வந்து ஒரு பெண் அதிகாரி, சப் கலெக்டர் வந்து ஒரு ஆண் அதிகாரி. இவங்க 2 பேரு போயிட்டு இருந்தாங்க. அப்ப இவங்க தான் சொன்னாங்க, இவங்க ஒரு ஆளு ஐஏஎஸ் ஆபீசர், இன்னொரு ஆள் வந்து ஐபிஎஸ் ஆபீசர் அப்படின்னாங்க. இவங்க 2 பேரும் போயிட்டுறாங்க, எல்லாரும் சல்யூட் அடிக்கிறாங்க. அவங்கதான் ஆர்டர்ஸ் எல்லாம் கொடுக்க. 2 பேரும் நல்ல இளமையா இருந்தாங்க, சின்ன பசங்களும் பொண்ணு மாதிரி இருப்பாங்கல்ல, ஒரு 25 வயசுக்குள்ள இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க அதுக்கு முன்னாடி நான் பார்த்தது வந்து மந்திரிகளை தான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். எங்க ஊர்ல வந்து எம்எல்ஏ, மினிஸ்டர்ஸ் அவங்க எல்லாம் வருவாங்க, அவங்களையும் நான் பார்த்திருக்கேன். மினிஸ்டர் வந்து எலெக்ஷன்ல போட்டி போட்டா எம்எல்ஏ ஆவாங்க, அவங்க மந்திரி ஆவாங்க, அவங்க நிறைய பொதுக்கூட்டங்களை நான் பார்த்திருக்கேன். பட் அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இவங்க வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணி வராங்க, இவங்களுக்கு வந்து 30-35 ஆண்டு காலங்கள் இவங்க பதவியில் இருப்பாங்க, மக்கள் பணி செய்யலாம், அதிகாரிகள் மக்களுக்கு வேண்டிய பணிகளை செய்யலாம். நம்ம மக்கள் ஓட்டு போட்டு செலக்ட் பண்ற வரக்கூடிய மினிஸ்டர்கள், எம்எல்ஏ அவங்க எல்லாம் வர்றாங்க. அவங்க வந்து சட்டம் இயற்றுவாங்க, அந்த சட்டத்தை வந்து செயல்படுத்துறது வந்து அதிகாரிகள் வந்து சப் கலெக்டர் ஆவாங்க, கலெக்டர் ஆவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஊருக்கு நம்ம ஊர்ல டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு கலெக்டர் இருப்பாரு, அவர் தான் அந்த டிஸ்ட்ரிக்டை கண்ட்ரோல் பண்ணுவாரு, கலெக்டர் வந்து பெரிய பதவி அப்படிம்பாங்க. அப்ப ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதாவது நம்ம சின்ன பிள்ளைங்களுக்குள்ள ஏதாவது சண்டை போட்டாங்கன்னு வச்சோம், இவன் பெரிய கலெக்டர் போடா, நீ சொல்ற நான் இருக்கிறா கேட்கணும் அப்படின்னு, இவன் பெரிய கலெக்டரா அப்படிம்பா. அப்ப கலெக்டர் தான் ஒரு பெரிய பதவி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஊர்ல இன்னையும் சொல்லிக்கிறாங்க. அப்ப எனக்கும் தோணிச்சது, சரி நமக்கு அப்படி ஏதாவது எக்ஸாம் பாஸ் பண்ணி கலெக்டர் ஆக சான்ஸ் இருக்கா, கலெக்டர் ஆக முடியுமா அப்படின்னா ஒரு ஸ்பார்க் தான், ஒரு சின்ன எண்ணம் தான். பட் அதெல்லாம் வந்து முடியாத ஆசை, அது அப்படியெல்லாம் நடக்க சான்ஸ் இல்ல. நம்ம ஊர்ல எவன் கலெக்டர் படிக்கிறதுக்கு வழி தெரியாது. பெரிய பெரிய நகரங்கள்ல பிறந்திருந்தாதான், பெரிய பெரிய ஸ்கூல்ல இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற ஸ்கூல்ல, பெரிய பெரிய ஸ்கூல்ல படிச்சவங்க தான் அதெல்லாம் அப்படி இந்த எக்ஸாம் எல்லாம் எழுத முடியும், அவங்க தான் அதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு நானே நினைச்சுக்கிட்டேன், எனக்கு தெரியாம வச்சுக்கோங்களேன். அதுக்கு பிறகு நான் ஹை ஸ்கூல் முடிச்சுட்டேன்.
12th வந்து 11th and 12th வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு என்ன ஷிஃப்ட் பண்ணனால தமிழ் மீடியத்துல இருந்து இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க கணித வழி கணிதம் மேக்ஸ் பிசிக்ஸ் பயாலஜி அந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். படிச்சு தமிழ் மீடியத்துல இருந்து இங்கிலீஷ் மீடியத்துல சுவிட்ச் ஓவர் பண்ணா மாத்தி இங்கிலீஷ் மீடியம் போய் படிக்கும் போது ஒண்ணுமே புரியாது. தமிழ்ல இருந்து அது வரைக்கும் இங்கிலீஷ் வந்து ஏதோ ஒரு புரியாத மொழியை படிச்சிருக்கோம். ஸ்கூல்ல வந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இங்கிலீஷும் இருக்கும். ஒரு பாடம் இங்கிலீஷ் படிச்சு கொடுப்பாங்க. இங்கிலீஷ் படிச்சு கொடுத்தா நமக்கு இங்கிலீஷ் தெரியாது, அப்பா அம்மாவுக்கும் இங்கிலீஷ் தெரியாது. ஸ்கூல்ல இங்கிலீஷ்லயும் பேச விட மாட்டாங்க. பேசினா அவன் சிரிப்பாங்க, இவன் வெள்ளக்காரன் பையன் வந்திருக்காங்க இங்கிலீஷ்ல பேசுறாங்க. இங்கிலீஷ் யாரா பேச கிண்டல் பண்ணுவாங்க. ஸ்கூல்ல நீங்க இங்கிலீஷ்ல பேசி பாருங்க நம்ம ஊர்ல எல்லாம். இப்ப எப்படின்னு தெரியல, இப்ப நான் ஸ்கூலுக்கு போகல. முன்னாடி எல்லாம் நாங்க படிக்கும் போது இங்கிலீஷ்ல பேசணும்னு வச்சுக்கோங்க, ஏதாவது இங்கிலீஷ்ல 2 வார்த்தை சொன்னா அவங்க பேசுறதை விட்டுருங்க, வார்த்தை இங்கிலீஷ்ல 2 வார்த்தை பேசிட்டாலே இவன் வெள்ளக்காரன் வந்திருக்கான் அப்படி கிண்டல் பண்ணுவான். அதனால இங்கிலீஷ்லயும் பேச மாட்டான், அதனால பேச மாட்டான். அதனால இங்கிலீஷ் மீடியம் சுவிட்ச் ஓவர் பண்ண பிறகு படிப்பே வரலன்னு வச்சுக்கோங்களேன். ஃபெயில் ஆகி படிச்சேன் நான் 11th and 12th. கடைசியில எப்படியோ ஃபைனல் எக்ஸாம்ல 11th 12th பாஸ் பண்ணிட்டேன். 12ஆவது வகுப்புல வந்து தட்டி முட்டி எப்படியோ ஃப்ளூக்ல பாஸ் ஆகுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஃபெயில் ஆகிற பையன் பாஸ் ஆகிட்டேன். 12 பாஸ் ஆகிட்டேன், இங்கிலீஷ் மீடியத்துல பாஸ் ஆகிட்டேன். இங்கிலீஷ் மீடியத்துல பாஸ் ஆன பிறகு அதுக்கப்புறம் காலேஜ்ல அட்மிஷன் வந்து நல்ல காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்கல எனக்கு. ஏன்னா ரொம்ப கம்மி மார்க் தான் வாங்கி பாஸ் பண்ணிருந்தேன். 55% மார்க் தான் எனக்கு. 12th வந்து 55% மார்க்ஸ் தான் வாங்கினேன் நான். 55% மதிப்பெண்ல எனக்கு கிடைச்சது. அதை வச்சு எங்க ஊர்ல நல்ல காலேஜ்ல எதுவுமே எனக்கு அட்மிஷன் கிடைக்கல. யாருக்குமே அட்மிஷன் கிடைக்க காலேஜ் எந்த நல்ல காலேஜ்லயும் அட்மிஷன் கிடைக்கலன்னா ஏதாவது ஒரு காலேஜ்ல வாங்கிக்கோமேன்னு ஒரு காலேஜ்ல போய் கடைசியில பிஎஸ்சி பிசிக்ஸ் அட்மிஷன் கொடுத்தான். சரி பிஎஸ்சி பிசிக்ஸ் படிப்போம்னு சொல்லி பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சேன். அப்பந்தான் எனக்கு எங்க காலேஜ் பக்கத்துல தான் அந்த கோயில் இருக்குது. அந்த கோயில் நான் போய் பார்த்தேன்னா அந்த கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு போய் இந்த கோயில் பக்கத்துல தான் அந்த 2 பெரிய அதிகாரிகள் வந்தாங்க. இவங்களை மாதிரி நானும் ஒரு அதிகாரி ஆகுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் நல்லா படிக்கணும். ஐ ஹவ் டு ஸ்டடி. நல்லா படிக்கணுங்கிறதுக்கு எனக்கு வேற வழியே இல்லை. நல்லா படிச்சாதான் ஏதாவது வாழ்க்கையில முன்னேற முடியும், படித்தவர்கள் நம்ம நல்ல பதவி அடையலாம் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் படிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப நல்லா வராது. கம்பேரிட்டிவ்லி நான் கணிதத்துல வந்து புவர் ஸ்டூடெண்ட் தான். பட் நான் படிச்சது வந்து பிசிக்ஸ், பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சேன். பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சேன்னா பிசிக்ஸ்ல வந்து மேத்தமெட்டிக்ஸ் தெரியலன்னா பிசிக்ஸ் படிக்க முடியாது. மேத்தமெட்டிக்ஸும் பிசிக்ஸும் வந்து சிஸ்டர் மாதிரி, அக்கா தங்கச்சி மாதிரி. உங்களுக்கு கணிதம் தெரியலன்னா பிசிக்ஸ் படிக்கவே முடியாது. அதனால வேற வழி இல்லாம லைப்ரரியில போய் உட்கார்ந்துட்டு புத்தகம் எல்லாம் எடுத்து கணிதத்தை திருப்பி படிக்க ஆரம்பிச்சேன். கணிதம் படிக்கிறதுக்கு வந்து ஒரே வழி வந்து திருப்பி பிராக்டிஸ் பண்ணுங்க. The more you practice, the more you get perfection. படிப்பு எப்படின்னு கண்டுபிடிச்சேன்னா நான் ஒரே வழி, படிக்கிறது திருப்பி படிங்க. எந்த புரியாத விஷயத்தையும் நம்ம வந்து திரும்ப செய்தால் அது வந்து நமக்கு தரவா நம்ம அதை வந்து நம்ம அதுல வந்து மாஸ்டரி அடையலாம். ஒரு நிமிடத்துவம் நம்மளால வந்து பெற முடியும். அதனால முயன்றால் முடியாது எதுவுமே இல்லை அப்படிங்கிறதா நான் என்னுடைய அனுபவத்துல கண்டது. ஒரு கணிதம் வராத பையன் கணிதத்தை நல்லா படிச்சு பிசிக்ஸ் நல்லா படிச்சு எங்க காலேஜ்ல அந்த சமயம் நான் செகண்ட் டாப்பரா வந்தேன். பிஎஸ்சி பிசிக்ஸ்ல வந்து ஐ ஸ்டூட் செகண்ட். ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் 2வது பதவி 2வது பெரிய அதிக மதிப்பெண்கள் பெற்று பிஎஸ்சி பிசிக்ஸ் பாஸ் பண்ணேன். பிஎஸ்சி பிசிக்ஸ் பாஸ் பண்ண பிறகு திரும்ப வந்து எம்எஸ்சி அப்ளை பண்ணேன். எம்எஸ்சி பிசிக்ஸ் அப்ளை பண்ணேன். எம்எஸ்சி பிசிக்ஸ் அப்ளை பண்ண எனக்கு அங்கேயும் அட்மிஷன் கிடைச்சது. மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில எம்எஸ்சி பிசிக்ஸ் படிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். எம்எஸ்சி பிசிக்ஸ் படிச்சும் எங்க காலேஜ்ல நான் திரும்பவும் 2வது அதிக மதிப்பெண்கள் பெற்று எம்எஸ்சி பிசிக்ஸ்ல இருந்து டிஸ்டிங்ஷன் வாங்கி பாஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் எம்எஸ்சி பிசிக்ஸ் முடிச்ச பிறகு அப்ப கூட எக்ஸாம்லாம் எழுதுறதுலாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும், ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்லாம் என்னால திங்க் பண்ணவே முடியல. அது மாதிரி ஒரு ஆர்வம் நம்ம ஒரு அப்படி அந்த எக்ஸாம் எழுதுறத பத்தி நான் வந்து யோசிச்சு பார்க்கவே இல்லை. எம்எஸ்சி பிசிக்ஸ் படிச்சு முடிச்ச பிறகு
அதுக்கப்புறம் ஏதாவது வேலை தேடுவோம், இனி வேலை கிடைச்சுதான் ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும் இல்ல, அதனால வேலை தேடுவோம்னு சொல்லிட்டு சென்னைக்கு வேலைக்கு போவோம். சென்னைக்கு வேலை தேடி போவோம். எங்க ஊர்ல எல்லாம் வேலை இல்லை, உடனே வேலை கிடைக்காது இல்ல. வேலை கிடைக்கணும் நீங்க அப்ளை பண்ணணும். இல்ல டீச்சர் வேலைக்கு போனா நீங்க பிஎட் படிக்கணும். நான் பிஎட்டும் படிக்கல, அதனால ஏதாவது சென்னையில போய் ஏதாவது வேலை தேடுவோம் அப்படின்னு சென்னைக்கு எங்க உறவினர் வீட்டுக்கு போனேன். போய் சென்னையில ஏன்னா நல்ல மார்க்ல பாஸ் பண்ணிருக்கேன். 79% மார்க் பிசிக்ஸ்ல நான் வாங்கினேன் எம்எஸ்சியில. அதனால ஏதாவது வேலை கிடைக்கும், சென்னைக்கு போய் வேலை தேடுவோம்னு சொல்லி வேலை தேட போறேன். வேலை தேட போற இடத்துல அங்க வந்து சென்னையில வந்து நிறைய பிரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்கு, தனியார் பள்ளிகள் நிறைய இருக்கு. கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கும்னா நீங்க அப்ளை பண்ணணும், அதுக்கு வந்து எக்ஸாம் எழுதணும். உடனே வேலை கிடைக்காது இல்ல, நீங்க அப்ளை பண்ணி எக்ஸாம்லயே அது 1-1.5 வருஷம் ஆகும் வேலை கிடைக்கிறதுக்கு. பிரைவேட் ஸ்கூல்ல ஏதாவது வேலை கிடைக்குமான்னு சொல்லி சென்னையில வந்து பிரைவேட் ஸ்கூலுக்கு வந்து வேலைக்கு அப்ளை பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் அந்த மார்ச் மாசம் அவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க வேலை கிடைக்கிறதுக்கு, வேலைக்கு வேண்டி. அப்போ நியூஸ் பேப்பர்லாம் பார்த்து நான் அப்ளை பண்ணேன். எல்லா ஸ்கூலுக்கும் இன்டர்வியூ பண்ணேன். ஒரு 10-15 ஸ்கூலுக்கு நான் இன்டர்வியூ போயிருப்பேன் டீச்சர் வேலைக்கு. எல்லா ஸ்கூல்லையும் கேட்டாங்க நீ என்ன மீடியத்துல படிச்ச அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் தமிழ் மீடியத்துல படிச்சேன், 10வது வரைக்கும் தமிழ் மீடியத்துல படிச்சேன். அப்ப அவங்க சொன்னாங்க நாங்க எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸ் வந்து தமிழ் மீடியத்துல நீங்க படிச்சனால உங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டோம், நீங்க வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல வந்து படிக்கல, அதனால உங்களுக்கு இங்கிலீஷ்ல நாலேஜ் கம்மியா இருக்கும், அதனால நாங்க உங்க இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சவங்களுக்கு தான் வேலை கொடுப்போம் அப்படின்னு எனக்கு எந்த ஸ்கூல்லயுமே எனக்கு வேலையை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. பிரைவேட் ஸ்கூல்ல எங்கேயும் வேலை கொடுக்கல. அதுக்கப்புறம் நான் ஊருக்கு திரும்பி வந்துட்டேன். சரி வேலை கிடைக்கல, சென்னையில வேலை கிடைக்கலன்னு சொல்லி ஊருக்கு திரும்பி வந்துச்சு. ஊருக்கு திரும்பி வந்து திரும்பியும் அண்ணா பல்கலைக்கழகத்துல வந்து எம்டெக் படிக்கிறதுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாங்க. அதனால நான் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு அப்ளை பண்ணேன் எம்டெக் படிக்கிறதுக்கு. அதுல வந்து மெரிட்ல வந்து எனக்கு அட்மிஷன் கிடைச்சு. அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து எம்டெக் லேசர் டெக்னாலஜி அதுல வந்து எனக்கு அட்மிஷன் கிடைச்சது. நான் அண்ணா யூனிவர்சிட்டியில சென்னையில அண்ணா யூனிவர்சிட்டியில காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில வந்து எம்டெக் படிக்கிறதுக்கு ஜாயின் பண்ணேன். எம்டெக் படிச்சு எம்டெக் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எம்டெக் கம்ப்ளீட் பண்ணும் போதுதான் இந்த தமிழ்நாட்டுல இருந்து தமிழ்நாடு வந்து கவர்மெண்ட்ல இருந்து ஸ்கூல் நடத்துறாங்க, அவங்க கோச்சிங் இன்ஸ்டியூட் நடத்துறாங்க, ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறவங்க கோச்சிங் இன்ஸ்டியூட் நடத்துறாங்க. அதுல இருந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது. அப்போ சரி அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து நானும் அப்ளை பண்ணேன். சரி ஐஏஎஸ் எக்ஸாம் ஒன்று எழுதி பார்ப்போம் அப்படின்னு அந்த எக்ஸாமுக்கு நான் அப்ளை பண்ணேன். அவங்க எக்ஸாம் அவங்க கண்டக்ட் பண்ணாங்க, அதுல ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணி செலக்ட் பண்ணிட்டாங்க. காமன் கொஸ்டின்ஸ் தான் இது மாதிரி ஹிஸ்டரி, நம்ம ஸ்கூல்ல படிச்ச ஹிஸ்டரி ஜாகிரபி தான் கேட்டிருந்தாங்க. சயின்ஸ் கொஸ்டினும் 10ஆம் கிளாஸுக்குள்ள கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச வச்சு நான் எழுதுனேன், செலக்ட் பண்ணிட்டாங்க. 6 மாசம் கோச்சிங்ல ஜாயின் பண்ணி படிச்சேன். அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதுனேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம் அதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல வந்து எக்ஸாம் இன்டர்வியூ வரைக்கும் போனேன். இன்டர்வியூ போய் செலக்ட் ஆகல. அதுதான் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட். லாஸ்ட் அட்டம்ப்ட் அதான். எனக்கு அப்போ 26 வயசு வச்சிருந்தாங்க. நான் 26வது வயசுல தான் எக்ஸாம் எழுதுனேன். அப்போ அதுக்கு மேல அட்டம்ப்ட் கிடையாதுன்ட்டாங்க. அதனால முடிஞ்சுது. சரி அதனால வேற தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதலாம், அல்ல வேற வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்எஸ்சி எம்டெக் படிச்சனால சரி பிஹெச்டி அப்ளை பண்ணுவோம். சரி இதான் முடிஞ்சு போச்சு, இனி பிஹெச்டி ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு சரி ஐஐடி சென்னையில வந்து பிஹெச்டி அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணேன். அங்க பிஹெச்டி அட்மிஷன் கிடைச்சிருச்சு. பிஹெச்டி ஜாயின் பண்ணிட்டேன் நான். இந்த மீன் டைம்ல வந்து கவர்மெண்ட்ல இருந்து திரும்பியும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. வயசு வந்து 26ல இருந்து 28 ஆகுது. திருப்பி 26ல இருந்து 28 ஆகுது. திருப்பி ஒரு தடவை எழுதுவோம்னு சொல்லி 2வது திருப்பி எழுதுனேன். 2வது டைம்ல நான் செலக்ட் ஆகிட்டேன். 2வது டைம் செலக்ட் அப்ப எதுனா 2வது எழும்ப அப்ப எனக்கு வந்து திருமணம் வேற ஆகிவிட்டு, நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது திருமணம் வேற ஆகிவிட்டு. ஆனாலும் இனி ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு எழுதுவோம்னு சொல்லி நான் திரும்பியும் எக்ஸாம் எழுதி 2வது தடவையா எக்ஸாம் பாஸ் பண்ணி வந்துட்டேன். செலக்ஷன் ஆயிடுச்சு. இதுல என்ன சொல்ல வர்றேன்னா, நமக்கு வந்து நம்ம இந்த எக்ஸாம் வந்து பெரிய முடியாத எக்ஸாம் எல்லாம் கிடையாது. சாதாரண ஒரு அறிவுள்ள, சாதாரண ஒரு விருப்பம் உள்ள, சாதாரண என்னை மாதிரி சாதாரண மனிதனாலே இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத சொல்றதுக்கு தான் இதை சொல்றேன். அதனால விதி அப்படின்னு நினைச்சு நம்ம இல்ல நமக்கு விதி கிடையாது. திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரே ஒரு திருக்குறள் விதியை பத்தி விதியால முடியாதுன்னு சொல்றது வந்து ஊழில் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் வந்துடும் அப்படின்னு திருக்குறள்ல நீங்க படிச்சிருப்பீங்க.
அதாவது விதியை வந்து வெல்ல முடியாது அப்படின்னு ஒரு குறள் திருக்குறள் சொல்லியிருக்காரு. ஆனா விதியையும் வெல்லலாம் அப்படின்னு திருவள்ளுவர் 2 குறள் திருப்பி சொல்லியிருக்காரு. தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னா முயன்றால் முடியாதது இல்லைன்னு அதே திருக்குறள் திருவள்ளுவர் சொன்னதுதான். அது மட்டுமல்ல, எண்ணியர் எண்ணியாங்கு எய்வர் எண்ணியர் திண்ணியராக புரியும். திருக்குறள் ஃபுல்லா நான் மறந்துட்டேன். பட் எண்ணிய திண்ணியராக இருந்தால் நம்ம எண்றவங்க எதை நம்ம எண்ணுறோமோ அதுல வந்து நம்ம திடமாக இருந்தோம்னு வச்சுக்கணும், நம்ம நினைக்கிறத வந்து நடத்தலாம். அதனால தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் அந்த திருக்குறளை வந்து நான் திரும்பி திரும்பி என் உள்வாங்கி கொண்டு இந்த எக்ஸாம கட்டாயம் பாஸ் பண்ணணும். இந்த எக்ஸாம கட்டாயம் பாஸ் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து மனத்திடம் தான். இது வந்து நம்ம காமன் நாலேஜ் டெஸ்ட் பண்ணக்கூடிய 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு வரைக்கும் நம்ம படித்த அது மட்டும்தான் செக் பண்றாங்க. அதுல படிக்கிற எக்கனாமிக்ஸ், அதுல படிக்கிற ஜியோகிராபி, அதுல படிக்கிற ஹிஸ்டரி, வரலாறு இருந்தாலும் கணிதமா இருந்தாலும் எல்லாமே 12வது வரைக்கும் படிச்சதுதான். அதுக்கு மேல கிடையாது. இதுக்கு டிகிரி படிச்ச குவாலிபிகேஷன் வந்து டிகிரி தான். எந்த டிகிரி படிச்சாலும் இந்த எக்ஸாம் எழுதலாம். கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் ஸ்கூலுக்கு போகாம கூட இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்காங்க. ஸ்கூலே போகாம கரஸ்பாண்டன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதி கரஸ்பாண்டன்ஸ்லயே BA வரைக்கும் படிச்சவங்க சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணி வந்திருக்காங்க. பெரிய பெரிய ஸ்கூல்ல படிக்கணும்னே கிடையாது. ஏன்னா நம்ம எல்லா மொழியிலையும் எழுதலாம். தமிழ்ல எழுதலாம், இங்கிலீஷ்ல எழுதலாம், மலையாளத்துல எழுதலாம். ஆல் இந்தியன் லாங்குவேஜஸ் 22 இந்தியன் லாங்குவேஜ் இருக்குல்ல, நம்ம அரசாங்கத்துல அங்கீகரிக்கப்பட்ட எல்லா லாங்குவேஜ்லயும் இந்த எக்ஸாம் எழுதலாம். அதனால எக்ஸாம் எழுதுறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எக்ஸாம் எழுதணும், இந்த பரீட்சையை எழுதணும், தேர்வு பெறணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்ல, அந்த நினைப்பு உறுதி அது மட்டும்தான் இதுல முக்கியம். முதல்ல வந்து நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா உங்க பேக்ரவுண்ட் இம்பார்ட்டன்டே கிடையாது. என்னைக்கு உறுதியா இருக்கீங்களோ அன்னையில இருந்து படிக்க ஆரம்பிச்சீங்க. சிலவங்க 1 வருஷத்துல பாஸ் பண்ணுவாங்க, சிலவங்க 2 வருஷத்துல பாஸ் பண்ணுவாங்க, சிலவங்க 3 வருஷத்துல பாஸ் பண்ணுவாங்க, சிலவங்க 5 வருஷம் கழிஞ்சும் பாஸ் பண்ணிருக்காங்க, 6 வருஷம் கழிஞ்சும் பாஸ் பண்ணிருக்காங்க. அதனால விடாமுயற்சி இருந்ததுன்னா இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணலாம். அதனால நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறீங்க அது கஷ்டம் அப்படின்லாம் நினைக்கவே கூடாது. விடாமுயற்சி, இந்த எக்ஸாம் எனக்கு எழுதணும், நான் எப்படியாவது படிப்பேன் அப்படின்னு நீங்க திண்ணியராக இருந்தா போதும், உங்களால இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். உங்கள்ட்ட எல்லாருடையும் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைத்ததுக்கு மிக்க நன்றி. நீங்க நல்லா இருக்கணும், நல்லபடியாக எல்லாரும் வளர்ந்து பெரியவர்களாகி இந்த நாட்டுக்கும் நன்மை செய்ய வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சார், தேங்க்யூ வெரி மச் சார். உங்களில் ஒருவனாக நீங்கள் உங்கள் இலக்கை எப்படி அடைய வேண்டும் என்பதை தன்னையே ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு சொல்லியிருக்கிறார். உங்களில் ஒருவர் சாதித்துவிட்டு பேசுவது போல இருக்கிறது. மிக அற்புதமான ஒரு எழுச்சியான ஒரு ஊக்கம் அளிக்கக்கூடிய, நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான உரையை நிகழ்த்தி இருக்கக்கூடிய நமது செயலர் அவர்களுக்கு நமது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா, நன்றி. இப்போது நமது காவல்துறை அதிகாரி ரட்சனா சிங் மேடம் அவர்கள் இப்போது வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய முக்கியமான ஷெட்யூலையும் மீறி நமக்கு இங்க செய்யணும், உங்ககிட்ட பேசணும்ன்ற ஒரே காரணத்துக்காக வந்திருக்காங்க. அவங்களுக்கு இப்போ அவங்களுடைய அனுபவங்களை உங்களோட பகிர்ந்துப்பாங்க. ஓவர் டு ரட்சனா சிங் மேடம். Good morning to all of you. Good morning. Good morning, Yanam, Mahe, Karaikal, Pondicherry. Hope you all know me well. And I'm Dr. Rachna Singh, right now Additional Superintendent of Police, Pondicherry. I'm working as ASP East right now. Good morning to all of you. Can you raise your hands if you can hear me? Good. Actually, I'm one of you. Why I'm telling you that I'm one of you? I'm sorry, it cannot be. I cannot interact because of the sir has told there is an internet problem, so we cannot interact. I wanted an interaction with all of you, live interaction. That interaction session, I think it will be more useful for all of you, so that I can solve all the queries of my dear friends, dear students.
First of all, I want, what I said is, yes, I am one of you. It's not like that I'm special or someone who has, oh, she is an IPS, she's a PPS, oh, she's a this. No, I am one of you. I am actually like you. But just little different because I was, yes, and in my 10th and 12th, I was not much aware about the UPSC. I was not, I thought it after my 12th, in fact. When I met our family, because my father was also in services, so he was in state services. And so it was my dream to do something in my life. So what happened, being a girl, people were thinking that what do you want to do? So it was my dream to become a police officer, despite my father was in state services. So it was very surprising, but it was my dream to have uniform with girls. So as you all know that UPSC, Union Public Service Commission, it is organizing the exam which includes IAS, IPS, IFS, IRS and other services. So, is it okay? So I would like to request you, please kindly focus on your studies and be clear in your mind that what you want to become. Distracting actually, it is distracting actually. So, first of all, you decide what do you want to do, what do you want to become. And especially I want to tell to all my girls who are sitting there and listening to me, believe me, you are not at all lesser than anyone. First thing, being a woman, I want to tell you that you are not at all less than anyone. If you are having the zeal, if you are having this thing that yes, I have to prove myself, yes, I want to become doctor, engineer, IAS, IPS, revenue officer, foreign officer, forest officer, whatever you want to become, first of all, the zeal should be there. The zeal that yes, I have to do. The zeal that yes, I have to prove myself. I have to make my parents proud. So, this is a humble request. Please be clear in your mind. Focus on your studies. But this doesn't mean that you will not participate in other activities. There is a saying that always if you keep on studying, makes Jack a dull boy. So along with the studies, you should also have one sort of hobby so that you can create, you can be very creative. Because I just wanted to tell you in UPSC, there are 3 levels, all of you know, because I think my seniors, they have told you that UPSC exam, which is conducting IAS, Indian Administrative Services, IPS, Indian Police Services, IRS, Indian Revenue Services, IFS, Indian Foreign Services, IFS, Indian Forest Services, Customs Services, other services, these services including 30 services. So I would like, maybe my seniors must have told you this thing, who have already interacted, that it is having 3-layer exam. First layer is prelims exams. Prelims is objective. You have to just fill in the OR sheet. Fine, it is objective. In prelims, we are having one paper of general studies, GS, general knowledge paper. And you must be knowing this thing, the eligibility to appear in the UPSC is graduation. So the education department has started this program from the level of 10th and 12th to motivate students so that you can make your future plans. You should be clear that what you are going to do further. So this is a motivational program for all of you, and we are very happy to interact with you. We are always available if you need any sort of guidance. You can get my number from internet and be in touch with me if you want further guidance. If I will be free, definitely I will reply back. So I told you this thing that it is having 3 layers of exams. First is prelims exam. Prelims exams is having the general studies 1 paper, general knowledge.
which will cover everything: history, geography, polity, current affairs, and reasoning, maths, science, everything. So for this we used to prepare from 10th and 12th, because the 10th and 12th, basically I have gone through the CBSE 10th and 12th books. These 10th and 12th books, they give basic knowledge of the subject, whether it is a polity, whether it is a science, whether it is a any sort of literature. So these things, these 10th and 12th books are very important. That is why the students who are in 10th and 12th, it is a request that they should thoroughly go through the subject. Again, I repeat, in general studies, history questions, geography, polity, current affairs, international relationships, sometimes what is going on all around the world. So you can get it through the newspapers. Select a good national level newspaper. Again, I repeat, select a good national level newspaper. I have studied Hindu newspaper, and the local newses I have not gone through. Local newses means here some accident happened, here this happened, here this and this. National and international importance level in newses we have covered. Sports news we have covered. So a standard good newspaper is very important, number one. When I was preparing for UPSC, yes, I have gone through the coaching, but first attempt I have not gone through the coaching. It is not necessary, number one, I wanted to tell you. It is not necessary. The people who cannot afford expensive coaching, they cannot. I have seen many batchmates who have never gone to any coaching. They were from Tamil medium, Telugu medium, any other state level medium. Language is not the bar. As Secretary Sir has already told, language is not the bar. You should be clear about your subject. But yes, I would like to request you, the basic English is required. Basic English is required because in mains, there is one paper of compulsory English also. So firstly, I am coming back to the prelims exam. Prelims exams, which is objective in nature, is having one part of general studies. Another question paper, another session on the one day. One half, first half will be for the GS, general studies. Second half will be for the CSAT. CSAT is introduced 3-4 years back only. It is a recent and a very good pattern in which we are having one portion of reasoning, one portion of situational based questions. One, they will give some thought of paragraph, and through the paragraph, they will ask some questions related to the paragraph. And actually, they wanted to judge your application of mind upon the situation. So this CSAT pattern, which is having reasoning, situational goals, paragraph, and many other questions. So this CSAT pattern is latest, and it actually judges your application of mind. Right? Right? Fine. Clear? Clear about the prelims exams? Raise your hand. GS and CSAT paper. Raise your hand. Clear? Am I audible? Clear about prelims exam? Okay, fine. Very good. So it means, am I audible to all of you? Am I audible? Can you hear me clearly? Good. Thumbs up if you have heard me. Number 2, when you will clear the prelims exam, you will be going to attend the mains exam. In the mains exam, there will be one compulsory English paper, which you have to qualify only. Again, I repeat, it is just a qualifying paper. Its marks will not be added. It's just a qualifying paper checking the basic English knowledge. It is basics. Okay. So there in mains exam, after clearing the prelims exam, you will go through the mains exam. In the mains exam, there will be one compulsory English, then a compulsory state language. Mine was Hindi because I belong to UP. So mine was Hindi. The Tamil people will have the Tamil paper. The Telugu, other languages,
That is just to see that how much you are comfortable with the language and how your thoughts are clear. Fine. These are only just qualifying exam. Again, I am telling these are just qualifying exams. Their marks will not be added, but you have to clear these exams. Number one. So, after clearing your prelims exams, in the main exams, there will be one compulsory English paper, there will be compulsory language paper. After that, you will have GS, 4 papers of GS. In these 4 GS papers, yes, there will be one optional paper. One optional paper, my optional was history. You can choose any optional paper in which you are comfortable. One more thing I want to tell you, suppose I did my BSc, but I want to choose an art subject like history, I can choose. It will not stop you. But you should be graduate in any stream. Okay, doesn't matter whether you have done it from correspondence, whether you have done from Tamil medium or whatever, doesn't matter. You should be graduate. You are engineer, doctor, or whatever. You are just plain BA, BEd, doesn't matter. So after clearing your prelims exam, if you qualify in the list, you will give the mains exam. In the mains exam, there will be a compulsory language paper, compulsory English paper, one optional paper. You can choose any optional paper, history, geography, polity, you can choose sociology, psychology, economics, anything in which you are comfortable with. Number one. So one optional paper will be there. It will be descriptive. Mains is descriptive. Prelims is objective. Mains is descriptive. So after the optional subject, there will be a GS paper. And in GS paper, general studies or general knowledge paper will have 4 parts. Right? In the GS paper, first paper will be, it will be having history, geography, and the social issues. Right? In GS first paper, it will be history, geography, and social issues. Correct? In GS second paper, it will be polity, it will be governance, it will be international relationship. Again, I repeat, it is a descriptive paper, means it's descriptive. So, it will have polity, it will have governance, it will have international relationships in GS paper 2. In general studies paper 3, will have applicable science. Again, I repeat, applicable science, economy, then security related questions. What is happening at the borders? Just general, which is in current as well. Fine. In and current policies as well. That what government has started new policy, or that suppose any policies is started, anything which government has started. So any policy, anything, whether it is already there or now it is started, like midday meal, you may say like that, was started. So they can ask anything, any policy about. Now GS 4th paper will be there. In the GS 4th paper, there is a question paper of ethics. Ethics paper mein, they will discuss about, the questions will be related to moral science or this. It will be basically depend on the philosophers like Plato, Socrates, Gandhi. So these are the philosophers, they are having their own philosophy, and this ethics paper will be having some sort of philosophical questions. Actually, your knowledge is judged in prelims exam and in mains exam. Fine. Prelims exams, they have judged your optional skill, that you know the question, answer. So in the prelims, when you are taking the question, it means you have the knowledge. In mains exam, they will judge your descriptive ability, your clear of thoughts and everything. So in the mains exam, your all knowledge will be judged. Now finally, what is the third layer? That people call it interview, but it is actually personality test. After giving your mains exam, you have to fill up a form in which you have to give your sequence of service which you want to opt. For an example, I have opted IPS, IAS, IRS, IFS, and so on in a sequence, which service you will prefer. So after the mains exam, you have to fill a form
in which you have to give what is your priority of these services. Fine, beta? So in which some people choose IPS, some people choose IAS in first. Generally, they go for IAS, IPS, IRS, IFS, whatever they like. Suppose somebody wants to become police officer, they will choose first priority as IPS. Somebody wants to become IAS, so they will put IAS, IPS, and so on. 30 services will be listed. So after the mains exam, you have to fill a form for your service priority. Clear? After the mains exam, when you will qualify the mains exam, you will be called for personality test. Again, I repeat, people call it interview. Interview is something that they are questioning and answering, and they are judging your intelligence. Basically, UPSC interview is not an interview. I want to clear it. It is personality test, which the format is given to us. We call it interview in generally because they question us, they answer us. And I was lucky enough that I am a UPSC 2011 batch. And I got the highest marks in my interview all over India in my batch. I want to tell you one thing. During my interview, this is 10-12 people were sitting all around in the chamber. After clearing your mains, you are called for the so-called interview or personality test. I was sitting into the UPSC hall. Meanwhile, you are not being told there will be many panels, like there are 12 panels. 12 panels means board 1, board 2, board 3. There are different rooms, different boards are there. My board was Mr. Purushottam Agrawal, and he was a professor of Hindi in Jawaharlal Nehru University. It was not being told to us. Just before 2-3 minutes, it was flashed on the red light that which board I am getting. So it should be clear in your mind that there can't be any hanky-panky in UPSC. No hanky-panky can be done in UPSC. No source or anything. Only your hard work. And luckily, I can say I found it very clear that it is one of the NEET exam, and I should say I am feeling proud of this thing that yes, I am a police officer and I made my family proud, and this service has given me the opportunity that I can interact with you people and I can motivate you. So all my girls sitting here, all my brothers sitting there, they should also come forward for they want to become IPS, they want to become IAS, whatever you want. Come forward, study hard, be clear in your mind. So I was telling you about this thing, that there was a personality test or an interview panel. So there were about 10 boards. My board was Mr. Purushottam Agrawal sir's board, and he was supposed to be very tough in giving the marks. Very tough in giving the marks means, I do remember, out of 300, I got 220 marks. It was the highest. Do you know what is the percentage that a UPSC topper gets top in UPSC exam? Maybe 52, 53, 54, 55%. At that marks, the UPSC students top. Understood? I agree it is little tough, but it is not so tough because we have also cleared. So if I can, why cannot you? You can also clear. Huh? I'm not special. But yes, I have studied systematically, and that I also want to share with you so that more people should come to the service. One more thing, in the personality test, because I'm telling you, in your prelims and mains, already your knowledge is tested. So what they are testing in interview? They are testing personality. This is a personality test. They want to check whether you can bear the pressure. Because before the CSAT started, once I have given with the old pattern in which I was having 2 subjects, history and Hindi literature. So when I gave the interview, they asked, you want to give you an interview in Hindi? I said, okay, sir. Okay. So there was a panel of 12 people, 12 to 15 people of different streams. One is from science, one is from this, one is from that. So a different fields. 12 people, 15 people were sitting around the table. So first of all, don't go in much jewelry. If you are having different stones, this rings, remove it. Fine.
So one thing I want to tell you, be simple during your any interview or any personality test. Be very simple. Be what you are. Because the person who is judging you, the person who is testing you, he is already testing hundreds of people since from morning till evening. So don't bluff. If you don't know the answer, clearly say, sir, I don't know the answer. I want to share a very good example with this. I got the highest marks, okay. But I said no to one or two questions which answer I was not knowing. For an example, Mr. Purushottam Agrawal, because he was the professor of Hindi in Jawaharlal Nehru University, he asked me one question, whether Hindi is our national language or official language. Tell me. I said, sir, it is official language. He tried to confuse me. Again, I'm telling it is not a knowledge test. Already I have done prelims. I have cleared mains in lakhs of students. Means my knowledge is tested. He was asking again, whether Hindi is my national language or official language. I said, sir, official language. Is it really? Are you sure? Well, he was trying to make me confused. Already I didn't sleep. I was nervous because UPSC interview was there. It was my third attempt and general. So they asked me, are you sure? They were trying to confuse me. So I was already having headache. I couldn't sleep for the whole night and this gentleman is trying to confuse me. I was like, sir, yes. How you can say that Hindi is not our national language? Sir, it is not written in the constitution. If it is not in the constitution, it's an official language. Am I right? I'm 100% correct. But the board tries to confuse. Number one, they check your confidence level. That's what I told you. It is not an interview question answer session. They test your whole personality and personality cannot be made in one day. Personality develops with years, how you are grown. Fine. So start working on it. Don't have hesitation of speaking. Start taking participation in speech. Come forward, have some hobby. Don't be introvert. Start sharing your thoughts. And if you're preparing for UPSC, if you are having 2-3 people in a group, you can study and discuss. It is very beneficial because even I was having a group of 2-3 very close friends. We were studying the same chapter and then we were we were discussing. So it really helped. Really helped. This group discussion was very helpful. Now next, during the interview, what I was telling, this first question I wanted, why I'm telling you, the board wanted to confuse. But I told you, sir, I am right. But two, they asked me one question that you have given a hobby to listen to the debates and taking part in debates and listening this and sharing thoughts with and interacting with senior citizens and children. Yes, I love to enjoy with my young friends and with kids as well and the senior citizens as well. So they asked me one question and there was a good panel because I did my MSc also. They asked what is a genetically modified crops. I told them what is GM crops. So the person who was asking question in English, I was replying in English. The person who was asking in Hindi, I was replying in Hindi. So they asked me, you have given that you want to give interview in Hindi. I said, sir, language is just a medium to express. Understood? Whether you are in English or in Hindi or in Tamil, it's a personality test. There is always a language translator in interview or the personality test. Always there is one person extra who will translate. Suppose you are from any other medium, so they can translate your language as per your convenience. Because many board members may be not knowing Tamil, so to make them understand, a person will be there to translate into English. So it doesn't matter. Language is not a bar. If you are not very good in English, you are very good not in any other language. Language is not a bar. Knowledge matters. Confidence matters. Clear? So they asked me one question. You have given that your hobby is to interact with senior citizens and children. Do tell me, how many senior citizens are there in India? I was stunned. I was not knowing the answer. Really, I didn't know at that time. I said, sir, sorry, sir, I don't know the answer. I will not bluff. Sorry, sir, I don't know the answer.
But when I will move out from this office, this interview chamber, definitely I will search it on internet. I gave answer. I was confident and I didn't bluff. That is why I got the highest marks in my personality test or in the interview. Reason. The person who is sitting this side of the chair who is judging you, they know they are testing hundreds of people since morning till evening. They are testing for different exams, so they are well experienced. They can judge you that you are trying to bluff. Don't bluff. If you don't know the answer, clearly say, sorry sir, I don't know, I'll check it out. Don't bluff. Know everything. They understand everything. Finally, what happened? They asked me one more question. Do tell me, Rachna. So yes. One incident happened in Bangalore at the time when some political party people, they went to a Bangalore pub and they made the faces of the woman black and they told they are dancing in the pub. One situational based question is always given. Out of 15 people who are sitting there, they will give you a situation and ask the question. They want to judge whether the big responsibility which they are giving it to you, whether you can handle it or not, whether you can handle the pressure or not, whether you can handle the situation and the media or not. So they asked one question. Rachna, some political party people, they went to the Bangalore pub and they have made the faces black of the women who were enjoying in the pub. Is it correct? I said, no, sir, it is absolutely wrong. They said, why? Sir, we don't have right of moral policing. We don't have right of moral policing. Then they asked me, no, they were telling this thing that these ladies are drinking and all that. Sir, drinking is not good for health, whether it is a male or a female. Doesn't matter. No, but they are telling women are leaving their children and coming here and doing this. Then I stopped for a while and they said, sir, I just wanted to ask one question. Why we people think a woman as a holy cow? I gave a formula. I know that Professor Purushottam Agrawal is a big feminist. He's a JNU product, Jawaharlal Nehru University product. I just replied only one thing. Why we people think a woman is a holy cow? Holy cow means the cow which we go for sacrifice. It means whatever you are telling for a female, is it not applicable to a male? Then why are you telling like this? So then it was very interesting. Then the board smiled because I gave a very short and a concise answer. It was to the point why we people think a woman is a holy cow, and the board was very happy with it. Yes, she is correct. Why we people think that woman is a holy cow? And because of my honesty in my interview, because of my clear thoughts, whatever I am, I have represented. I was not fabricated, no, this and this. If I don't know the answer, clearly say, I don't know, sir. But I'll check it out. Be clear. So the board was very happy with this answer. They smiled, they laughed, in fact. Finally, while I was going, they asked me one question. They said, Rachna, okay, very fine, fantastic. They didn't told me anything. I was thinking about that what I did, I don't know. Whether I made a 6 or I'm bold on duck, I don't know. Finally, when I was moving out, then they asked me one thing, Ki, Rachna, were you nervous? Interview was over, means personality test was over. They were asking me, Rachna, were you nervous? I told very true answer. I said, yes, sir, I was nervous. It is a UPSC interview. And if somebody is sitting on the hot seat of UPSC interview, and if they are telling, no, I'm not nervous, sir, then they are good artists. May not be true. Am I right? You are going to give an exam and an interview and you are not nervous. I don't believe. Whosoever, this was my third attempt, it was my third interview. Even then, I am telling you, everybody whoso enters, because every time it is a new experience, new board, new people, and our life, our future depends on this interview. How I can say, no, I was not nervous. I was very true in telling the answer. Yes, I was nervous, sir, because it's a hot seat of UPSC interview. Whosoever will sit, if they say that no, they are not nervous, they may be a good artist, but not true. That was my answer. I came out. And then I came out, my father-in-law, yes, I got my selection after my marriage. First and second attempt I have given when I was unmarried. Third attempt I gave when I was married. And I joined my service when I was having a 3 months daughter. Why I am telling you this thing? The girls who are sitting there, who thinks that marriage is a bar. No, marriage is not a bar.
It's a social responsibility of parents. They do it, accept it. If you are having a zeal, I'm telling you, if you are having a zeal, if you are really hard worker, if you are really this thing that yes, I have to crack UPSC, nobody can stop you. But you should be honest to yourself. You should be honest to yourself. Yes, I have to be. Honestly telling you, I was talking to my family and everyone when I was giving my mains exam and I was preparing in Delhi. 9 to 9:30 night time was given to them. At the time I was having my dinner. And at the time I was talking to my family. If I will talk more, if something happens, it goes into the mind, it distracts. Don't listen to gossips and every family things and all that. So, again I repeat, you may be having friends, maybe having dispute, maybe having difference of opinion. Please, for a year or 2 years, while you are preparing and giving the exam, stay away from all such distracting things. Distracting things may be anything, any friendship or anything. If your friend is true, they will cooperate. If your friend and relative are true, they will definitely cooperate. First of all, be honest to yourself. You should make a timetable and a target and paste it on the wall. I will not say to study day, night, day, night, day, night, because the mind is having the capacity. Whenever you feel tired, go out. Generally, after 1 hour or 1.5 hours, when I feel tired, I go to the kitchen, take a biscuit and come back. Or I'll go out, I'll just do something and I'll come back. Have a hobby. So do some yoga, sports or something to refresh yourself. It is very much important because the people who says continuously I was studying for 18 hours, 20 years. Yes, I also studied. But I was having break because mind is having a capacity. After some time, the saturation point comes. You may be reading, but you will not be grasping. So have a break. Whenever you feel that you are mentally tired, have a break. Fine. Have a break, go out, have a biscuit, come back, keep on studying. One more thing I wanted to tell you. Suppose you are going for a movie, even in my student life also, I went with my friends for a movie, late night also. But I was having a target. I have to finish my target. Daily I was making the target and approximately I was completing it. So the timetable for every subject, suppose I am choosing the GS. So GS may have some portion of history, geography, economics, everything, current affairs, optional subject and this and this. So I was giving time to everything. Number one. Another thing, please do not forget to solve the last year question papers. It is very important. It will give you an idea that which type of question comes. It is for every exam. There is a bank exam, engineering, medical, railways, police services, anything. Any exam all over the world. Solve last year question papers. It will give you a clear mind which type of question comes. Correct? Read a good newspaper. Take one magazine. Better to, I studied Chronicle. Take only one magazine and don't do this thing. This time I'm taking this magazine, another time I'm taking second magazine, this. Because every magazine is having a pattern. Suppose some issue is missed from this time, next time they will cover it. So one magazine, I'll not say much, one magazine. I have studied Chronicle. Pratyogita Darpan is also a good magazine. So monthly one magazine, it costs around 100 rupees like that. And another that, one good newspaper, one magazine. I have studied Lucent, general knowledge book. It was blue in color, Lucent, Lucent. It's very good book. And other than that, last year question papers, I told you, make a timetable. Again, I wanted to tell you, be honest to yourself. That is most important. For any exam, not for this UPSC, for any exam, throughout the world. So, if you want to become doctor, engineer, police officer, or anything, IAS officer, IFS officer, go through the last year's question paper. Another thing, if you are doing the exam and you are stuck with one question, do not waste your time on that. Switch over to the next one. Else it will kill your time. You are having a limited time period. If you are not going through that question, switch over to the next. Do what you know. Don't waste your time and kill your time that what question you are struggling with. Number 2. Do those questions first to whom you know. When it will be over, then come to that and struggle with those questions to find it out. There are 4 optionals for everything. Know how to eliminate. Elimination means this cannot be because it was not that time. This king cannot be because he was not at that time. So only 2 optional are left.
out of which I can take up a chance. Blind guesses I didn't do. Out of 4, this cannot be done, this cannot, so these 2 options are there, out of which anyone can happen, then I have taken a chance. Number 3, I told you don't waste your time while doing the question papers. I would like to tell you one thing. Try to write the mains exam also. Switch over the time. And there is a word limit given to there is a word limit given to every in mains exam. Suppose they will tell ki write 120 words. Write the answer in 30 words. 30 words ka it may exceed, 20 words ka exceed, it may exceed 5 words or 10 words. But do not make it a 1-page answer, because if it will be exceeding, they are asking answer in 30 words and you are giving answer in 200 words. They will start doing negative marking also. Again, I want to tell you, they are asking a concise answer. Be specific. 30 means 40 words, 50 words maximum. 35 words, 40 words, not more than that. Otherwise, they will start punishing you for writing so much. It means you are irritating the examiner. When he asks to give the answer in 30 words, why are you giving in 100 words like that? Short, concise, to the point. Again, I repeat. Short, concise, and to the point answer. They don't want background of anything. For background, they will give you essay paper, in which you have to give all your clear ideas and you can do it. They'll give you one essay paper in mains. So my dear friends, I have to switch over because 11:30 I'm having a meeting. I want to wish best of luck to all of you. The girls and boys who are sitting there, remember you are not at all lesser than anyone. Whether you are from Tamil medium, Malayali medium, Telugu medium, English medium, anything. Medium doesn't matter. Your hard work matters. Your zeal matters. Your confidence matters. Focus on these things. With lots of love and wishes to you, you can get my phone number from the internet. If I will be able to help you, you can call, sir. If you want me again, I can come again for another session, and wish you all the best to all of you. My dear students, my dear brothers and sisters, the world is for you. I would like to tell you, fly as much as you want. You can conquer the world if you are having the zeal, the confidence, and you are having the habit of hard work. Another thing I want to tell you, I want to repeat this thing. Be honest to yourself. That's what. With this, lots of wishes to you. Have a good day. Thank you very much, madam. That's indeed a very educative, informative, and inspiring speech, madam. Actually, I certainly believe that it has created a fire in the minds of our students. So, in the session, in the UPSC exams, either it may be IAS or IPS, whatever it may be, madam, you can leave. Lots of wishes to you. Thank you so much. Thank you. So you may call me if my students want me again. Certainly, madam. Certainly, madam. And she is rushing for a meeting. In spite of all these engagements, she has spent her time with us. மிக அற்புதமான ஒரு செஷன். ஏழ்மையாக இருப்பதோ, எந்த பள்ளியில் படிக்கின்றோம் என்பதோ, நமக்கு வாழ்க்கையில் நமது குடும்பத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பதோ, நாம் ஆணோ பெண்ணோ இது எதுவுமே பிரச்சனை அல்ல. இந்த தேர்வுகளில் நாம் சாதிக்க முடியும் என்பதை இந்த 2 பேச்சாளர்களும் நமக்கு காட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, IAS தேர்வு என்பது படித்து வருவதல்ல, நம்மை உருவாக்கி கொண்டு நாம் ஜெயிப்பது என்ற ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார்கள். அது தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, தாய்மொழி மீடியமாக இருந்தாலும் சரி, ஆங்கில மீடியத்தில் படித்திருந்தாலும் சரி, நாம் நமது பொதுத் தேர்விலே 50-55 மதிப்பெண்கள் மட்டுமே பெற்றிருந்தாலும் சரி, IAS என்பதும் IPS என்பதும் எட்டாக்கணி அல்ல, அனைவருக்கும் கிட்டக்கூடிய கனிதான் என்பதை இவர்கள் இருவரும் சொல்லி இருக்கிறார்கள். நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய மாணவர்களில் முதல் வரிசையிலோ, 2ஆம் வரிசையிலோ, 3ஆம் வரிசையிலோ, கடைசி வரிசையிலோ அங்கே ஒரு மாணவனை சுட்டி காட்டினால் அந்த மாணவனும் இங்கே பேசியவர்களும் கிட்டத்தட்ட ஒரே நிலையில் இருக்கிறார்கள். சொல்ல போனால் இவர்களை விட உங்களுக்கு வாய்ப்பு வசதிகள் அதிகமாக இருக்கிறது என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைத்த இந்த 2 அதிகாரிகளுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நமது கல்வித்துறை செயலர் அவர்கள், நமது கல்வித்துறை இயக்குனர் அவர்கள், நமது சமக்ர சிக்ஷாவின் மாநில திட்ட இயக்குனர் அவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பயனடைந்த நமது மாணவர்களுக்கும், அவர்களை இங்கே ஒருமித்து சேர்த்து
அவர்களுக்கு உண்டான ஏற்பாடுகளை செவ்வனே செய்திருக்கக்கூடிய நமது பள்ளியில் இருக்கக்கூடிய பள்ளி தலைவர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், அலுவலக ஊழியர்கள் அனைவருக்கும் நன்றியை பாராட்டி, நமது பள்ளி ஆய்வாளர்கள், அதிகாரிகள், ஆய்வு அதிகாரிகள் அனைவருக்கும் நன்றியை பாராட்டி இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.